சார் இது நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கா சார் இன்னைக்கு? ஃபார் த பாஸ்ட் 3 டேஸாக நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம். நல்ல ரெஸ்பான்ஸ். ஆனால் எந்த அளவுக்கு வரும்னுட்டு எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃபார் த ஆடியன்ஸ். தேங்க்யூ சார். சூப்பர் சூப்பர் நல்லா இருந்தது. சூப்பர் நல்லா இருக்கு படம். சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. உண்மையாக நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருந்தது. எல்லாமே பாட்டு சாங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்தது. மூவியோட எல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நல்லா இருக்குது. இது ஒரு நல்ல மெசேஜ் தான், எல்லாருக்குமே போய் சேரணும்னு நினைக்கிறோம். மாமா சூப்பராக இருந்தார். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பாட்டு எல்லாம் ஆனால் இன்டர்வலுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். சார் திரும்ப இது அவங்க பையன் வந்து செகண்டாக படம் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் திரும்ப நாங்கள் இந்த படம் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நல்லா இருக்குது படம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கமாண்டோவின் லவ் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தேசப்பற்று, ஒரு இராணுவ வீரரோட கதை. ரொம்ப நாளாக சினிமாவில் பார்த்து அதுக்காக ஃபஸ்ட் இந்த படத்தை நம்ம பாராட்டணும். நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் இருக்கும்போது நிறைய இந்த தேசப்பற்று கதைலாம் வரும். அதுக்கப்புறம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களோட படங்கள். இவங்களாம் ஹீரோ நடிச்சுக்கு இருக்கும்போது நிறைய வருஷத்துக்கு ஒரு கூட 2 படம் தேசப்பற்றை வெளிப்படுத்த மாதிரி படம் வந்துச்சு. இப்போ சமீபத்தில் பார்த்தா அந்த மாதிரி படங்களும் இல்லை. தேசப்பற்றும் இல்லை, பாசப்பற்றும் இல்லை, எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஒரு பின்னோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த சூழலில் ஒரு கமாண்டோ லவ் ஸ்டோரிங்கிறது ஒரு ஆரோக்கியமான படைப்பு. அதில் ஒரு லவ் ஸ்டோரி, நல்ல ஒரு அழகான லவ் ஸ்டோரி. நம்மளாம் இராணுவ வீரன்னா மிடுக்கா துப்பாக்கி தூக்கி தருவாங்க, எல்லையில் இருப்பாங்க, நாட்டுக்காக பாட்டு விடுவாங்க, நாட்டுக்காக உயிரை விடுவாங்க. இப்படி நிறைய கதைகள் வந்திருக்கு. அவங்களுக்குள்ளேயும் ஒரு காதல் இருக்கும். என்ன தான் இராணுவ வீரராக இருந்தாலும், தேசப்பட்டு இருந்தாலும் அவங்களும் ஒரு காதலை பற்று இருக்கும். அந்த காதலும் ஒரு தெய்வீக காதலாக இருக்கும் அப்படிங்கிற இந்த படம் சொல்லுது. இன்றைக்கி காதல்ங்கிறது நிறைய வேறு மாதிரி ஆகிப்போச்சு. இதில் வந்து நல்ல விஷயம், ஒரு பொண்ணு ஒருத்தன் லவ் பண்ணுறா, அவர் இறந்துட்டாலும் அவரையே கணவனை நினச்சி ஒரு வாழ்கிற ஒரு நல்ல ஒரு கலாச்சாரத்தோட கல்ச்சரோட உள்ள ஒரு கதை. இன்றைக்கி வேறு மாதிரி கலாச்சாரம்லாம் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலை ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க. ஹீரோ நடிச்சிருக்க வீர அன்பரசு அவர் தான் இயக்குனர். அவர் தான் அழகாக பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் நிறைய சென்டிமெண்ட் சொல்லிட்டு நம்மளே கண்களை வச்சிருச்சு. எல்லா நடிகரும் நல்ல வேலை வாங்கியிருக்காரு. கதாநாயகி நடித்த பொண்ணு, அவங்களுக்கு தமிழ் ஃபஸ்ட்டு தெரியாதுன்னா கூட படத்தில் உள்ள நல்லா நடித்து அவங்க எமோஷனை காட்டியிருக்காங்க. அவங்களுக்கு அப்பா அம்மா நடித்தவங்க, இந்த மாதிரி கதாநாயகனுக்கு அப்பா அம்மா நடித்தவங்க எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. சமீபத்தில் ஒரு நல்ல படம், ஒரு விரசம் இல்லாமல், வன்முறை இல்லாமல் ஒரு நல்ல படத்தை வீர அன்பரசு கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல படைப்பு கொடுத்த அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கமாண்டோவின் லவ் ஸ்டோரி ரிலீஸ் ஆகி இன்றைக்கி 5வது நாளைக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கு. மக்களோட ஆதரவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிட்டு வருது. இது இன்னும் தொடரும்னு நினைக்கிறேன். ஒரு கமாண்டோவின் லவ் ஸ்டோரியோட தீவிரமான ஒரு காதல் கதையை சொல்லியிருக்கேன். மென்மையான காதல். ஒரு இதுக்கு மேலே ஒரு காதலை சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு வித்தியாசமான காதல் கதையை கொடுத்துருக்கேன். சார் வந்து நடித்து கொடுத்துருக்காரு. உண்மையாலுமே அவருக்கு என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அவர் கொடுத்த சப்போர்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஊமை விழிகளின் இயக்குனர் அரவிந்தராஜ் சாரும் நடித்து கொடுத்துருக்காரு. அவருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரோபோ சங்கர் ஃபேமிலி சார் நேற்று கேட்டாங்க. நான் கண்டிப்பாக அவங்கள தொடர்ந்து என்னோடய படத்தில் நடிக்க வச்சுட்டே இருப்பாங்க. அதை நான் உறுதி சொல்கிறேன். ஏன்னா அவங்களும் நேரில் வந்து பார்த்துட்டு படம் பார்த்துட்டு அது கேட்டதுக்கப்புறம் நம்ம செய்யாமல் இருக்க முடியாது.
சார் சொன்ன மாதிரி அவங்க கலை குடும்பத்தில் இருக்காங்க. நாங்கள் தான் அவங்கள அரவணைச்சு கொண்டு போகணும். கண்டிப்பாக நான் அதுவும் தொடர்ந்து செய்வேன். என்னோடய ஒரு படத்தில் கூட அவங்கள மிஸ் பண்ணாமல் கொண்டு போவேன். நன்றி.